என்னம்மா நீ பறிக்காது. ஏன் அதற்கார காவல்கார கைத உள்ள போ. சரிம்மா சாமி. அம்மா இங்க வாமா. என்னடா? சரி தள்ள தண்ணி இட்டு வந்த. ஆமா. ஏன் திருப்பி அமிச்ச? அம்மா இது பிளான் பண்ணி தான் செய்யணும். எழுபுரி அவளை தள்ளும் போது தண்டனை போட்டாங்களே என்னன்னு? மதி வதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க பையன் சிவமணி இறந்து விட்டான். அந்த பிணத்துக்கு யாராவது பெண் கொடுத்தா பாதி ராஜ்யம் 10 லட்சம் மூணு தராங்களாம். அதுக்கு இதுக்கு நான் சம்பந்தம் டே டாபரு தேவடியா என் சக்காதார பெத்த பண்ண இந்த பயணத்தை கிணத்துல தலனா அவளுக்கு காரியம் கரமாந்திரம் பண்ண உன் கஜானா கோலி ஆயிடும். அந்த மதி வத்ராபுரி நாட்டை ஆண்டு வரக்கூடிய ராஜேந்திர மன்னருக்கு ஒரே மகன் ஒப்பற்ற மகன் பெயர் சிவமணி. சரி அந்த இறந்து போன பிணத்துக்கும் என் சக்காதார பெத்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சா. ஐயோ நீ இந்த நாட்டுக்கு ராணி அந்த நாட்டுக்கு ராணி சம வேலை. மாமா சம்மதம் போய் எஜமான்கிட்ட கேட்கலாம். மாமா தாலியத்த பையா தண்ணி மேல ஊத்திட்டா அம்மா அந்த பாவம் எங்க அம்மா மயங்கி விழுந்துட்டு. ஏன் எங்கடா இருக்கிற நானு அங்கேயே தான் கடலாம் வாங்கிட்டோமா எல்லாம் வாங்கிட்டு நீ வேற அம்மா என்னடா தண்ணி ஊத்தி விட்டியடா. சரி அதை விடுமா. சம்மதம் போய் நீ கேட்டா தராது. எஜமான்கிட்ட கேட்கலாம். இறைவா என்ன சோதனை இது? அவசரப்பட்டு சொல்லிவிட்டேனே. என் மகளை கணத்தில் பிடித்து தள்ளும்படி ஒருவேளை தள்ளிவிட்டு இருப்பார்களா? என் மகள் இறந்து விட்டிருப்பாளா? ஐயோ மகளே பத்மாவதி, பத்மாவதி உன்னை கணத்துல பிடிச்சு தள்ளும்படி சொல்லிவிட்டேனே. அந்த படுப்பா மகள் இறந்து விட்டாளா? கணத்துல நீ ஏன் எனக்கு தெரியாதுமா. பொண்ணு பிடிக்கல கிணற கூட்டு போய் தள்ளுன்னு சொல்லிட்டுமே அவ தள்ளிட்டாலும் என் பொண்ணு செத்து போச்சா நான் இதுங்கிறேன். அதேதான் இலவசமா சாவல உண்மையாக தாங்கிறாங்க. என் மகள் உயிரோடு மகாராணி வராங்க. யாரு? வசந்தராவா? வசந்தரா வசந்தரா ஏய் என்னடா ஒரே கூச்சல் இருக்குது? குளிச்சிங்கிறாங்க. மச்சான பாத்தீங்களா? அந்த மலவாழ தோப்புக்குள்ள செவ்வாழை தோப்பு மொத்த தண்ணி மேல ஊத்திக்கிறாமா மயக்க மோட சோமா கட்டி பேந்தால பேந்தேன். யார் ஊத்துந்து மேல தண்ணி? நான் தான் ஊத்தினேன். தண்ணி எங்கிட்ட இருந்துச்சு ஊத்திட்டேன். தண்ணி இருந்தா ஊத்தி ரெடித்தானே. ஆமா ஆமா அதெல்லாம் சேஃப்டி பண்ணி வைக்கடா. எப்ப ஊத்துறோம் அப்ப ஊத்துறோம். சீதலம் பண்ணிக்கும். சேத்திரம் பண்ணிக்கோ. வசந்தரா நீங்க ஏன் தண்ணி அதிகமா ஊத்துன்னு கேளம். ஏன்னா அந்த தண்ணி மூளைக்குள்ள போகணும். அப்பதான் அந்த மூளை தட்டு ஏன்னா ஏந்துக்குவாங்க. சிறுமூளைக்குள்ள போகணும். ஏன்னா அங்க போய் இந்த சதைக்குள்ள போய் அப்புறம் போய் அப்புறம் நரம்புக்குள்ள போகணும். அதனால தான் தப்பு தப்புன்னு ஊத்துறேன். ஏய் நீ எங்கயோ போய்டா. எங்கேயும் போல பக்கத்துல நின்னுங்க. பாரு முதல்ல அங்க போயிச்சு பாரு கூப்பிடு. வசந்தரா எனக்கு என் மகன் அழுது கொண்டிருக்கிறேன். அங்க நீங்க அழக்கூடாது. ஏண்டா ஒன்னும் இல்லை. இவனுக்கு பத்து கண்டி உனக்கு என்ன சொல்றாளுங்க பாடுறா. அவன் பேசலாம் போவாது. இந்த பாருங்க என்னடவோ பேசுறாங்க. நான் டென்ஷன் ஆயிடுவேன். அவ்வளவுதான் நீங்க சொல்லி டென்ஷன் ஆவாத. டென்ஷன் ஆவன உடம்பு கட்டிடும். ஏண்டா எங்க அம்மா மாமா நீ என்ன நீங்க அழுவுறதுக்கு காரணம் நம்ம பொண்ணுங்கன்னா கிணத்துல தள்ளி விடுங்க அழுவுறீங்க. அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். அப்படிலாம் செய்ய மாட்டேங்க. நான் ஏன் தெரியுமா அப்படிலாம் பேசுனேன்? என்ன பாக்குறவங்களாம் காரி காரி துப்புறாங்க. யாரும் காரி துப்புறாங்கன்னு ஒன்னும் தெரியல. ஏன்டா துப்புறாங்க? எதுக்கு துப்புறாங்கன்னு ஒன்னும் தெரியல. எதுக்குடா? ஏன் துப்புறாங்கன்னு எனக்கு தெரியும். எதுக்குடா? வாயில எச்சிக்கிட்டு துப்பிங்க. யாரா எனக்கு நம்ம பொண்ணுங்கன்னா கிணத்துல தள்ளும் நீ அழுவுற. அப்படி பண்ண மாட்டேன். அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? என்ன சொல்றாங்க? அவங்கள சொல்றாங்க என்னன்னு? இவர் 2ஆம் தரமா வந்துக்கிறா அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்பாளா? கொடுமை காட்சி அப்படி இப்படின்றாங்க. வசந்தரா நினைவு படுத்தி விட்டா நம்முடைய மகளை திருமணத்தை முடிக்கணும். மாப்பிள்ளை பார்க்கணும். என்ன எங்க போற? மாப்பிள்ளை பார்க்கா ஞாபகம் படுத்தி விட்டா. டேய் நான் மறந்து விட்டேனா? என்னுடைய மனைவி அது ஏன் மறந்துட்டுன்னு என்ன கேளு. முடி நிறையுது. ஞாபகம் வெளிய அதனால வரல. மாப்பிள்ளை தானே பார்க்கணும். மாப்பிள்ளை பார்க்கலாம் போவாத. மாப்பிள்ளை நானே பார்த்துட்டேன். மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க. உண்மையாகவா? மாப்பிள்ளை பெரிய இடம். அப்படியா? பதிவாதனாபுரி நாடு ராஜேந்திர மன்னர் அவங்க போய் சிவமணி தங்கமான போய் கட்டக்கோணம் ஒண்ணு கூட கிடையாது. ஆனா மலாந்தேஜம் பாத்துங்க இருப்பான். ஏன்டா மேலானது அவ்வளவு அடக்கமான போய் அம்மா காலம். வசந்தரா
நீ பார்த்த மாப்பிள்ளை நம்முடைய மருமப்பிள்ளை என்னன்னாலும் திட்டுங்க பேசுங்க மாமா ஏன் திட்டுற எதுக்கு திட்டுற ஒரு வார்த்தை எதிர்த்து பேச மாட்டான் அந்த அளவுக்கு அடக்க ஒடுக்கம் அடக்கமான பையன் நீ பார்த்த மாப்பிள்ளை அவன் மூஞ்சில எட்டுவாது. ஏன்டா மூஞ்சி? மாமா என்ன வதிக்கிறேன்னு கேட்க மாட்டான். ஏன்? பாயில பால் ஊத்து குடிக்க மாட்டான், வெளியே வந்து விழுந்தும். ஏன் விழும்? ஏன்னா அவளை அடக்கமான பையன். அவளை அடக்க ஒடுக்கம். ஆனா அவன் செத்து. என்னமோ சொல்ல வரான் என்னமோ சொல்ல வரான் என்ன சொல்ல போறா எனக்கு ஒட்டிலங்க கேட்டுட்டா தெரியுமா? அந்த மாப்பிள்ள அந்த மாப்பிள்ளை ஐயோ எங்க அம்மால போட்டுருவாளாம்பா. எனக்கு ஒண்ணு இல்ல அந்த பொடியோட மட்டும் பண்ண வைங்களா என்ன நான் பாத்துக்கிற மாப்பிள்ளை சிவமணிக்கும் சிவமணிக்கும் நம்ம பொண்ணு பத்மாவதிக்கு திருமணம் செய்து வைப்பேன் ஒரு சத்தியம் பண்ணி வசந்தரா என் மீது உன் நம்பிக்கை கிடையாது சத்தியமா ஏன் சத்தியம் சத்தியம் வேண்டாம் உங்க மேல நம்பிக்கை இருக்கு எப்படியா சத்தியம் கேக்குறாளு? என்னடா தனியா பேசுகிற லூசு. எப்படா நீ இப்பதான். இப்பதான் ஐடியா மண்டலா. அட பாவி அது மேல ஆகாத உனக்கு உடனே கூட்டி போறேன் வசந்தரா அதாவது எனக்கு வாக்கு ஒண்ணு நாக்கு ஒண்ணு அப்ப மத்தெல்லாம் ரெண்டு ரெண்டு செல்வாக்கு இழந்தாலும் இழக்கலாம் சொல்வாக்க மட்டும் இழக்க மாட்டேன் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடியவன் சத்தியமா வேணும் உனக்கு சொன்னால போதும் நானு சத்தியம் பண்ணுங்க சரி சத்தியம் தானே டேய் சத்தியம் 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 என்னடா ஐயோ சத்தியம் பண்ணாதே. ஏன்னா அந்த ஹரிச்சந்திர சத்தியம் பண்ணிட்டு ஆயுதுங்க நான் பாவி. அவன் என்னமோ சொல்ல வரான் அவனுக்கு கேட்டு சத்தியம் பண்ண போறியா? இல்ல அவன் என்ன சொல்லி நான் என்னன்றேன் சத்தியம் அவனுக்கு கேட்டு பண்ணா அவனை போய் கட்டிக்கோ யாரு கட்டிக்க எனக்கு வேணாம் யார் நான் கட்டிக்குவா நாதா. என் பேரனாதா. யாரா அவன் பிராணநாதா பிராண வசந்தரா சத்தியம் தானே நீ பார்த்திருக்கிற மாப்பிள்ளைக்கும் நம்முடைய பத்மாவதிக்கும் இருவருக்கு திருமணம் இதுவே சத்தியம் சத்தி பண்ணியா? அந்த மாப்பிள்ள உயிரோடு இல்ல. என்ன? அவன் செத்து போனா செத்து போன பணமா குமுறு. அடி பாவி என்ன சொன்னாய் என்ன சொன்னாய் அப்பா புத்தி கொண்டவளே என்ன சொன்னாய் மூக்கல வேலை ராத்திரி குடிங்க வந்திருக்கோம். இது போல பண்ணலாம் இருக்கக்கூடாது உம்மால. அச்சி சாவாடி. ஒரு ரவுண்ட் எங்கிட்டு கூட உம்மால பொளந்து கட்டிடுறேன் நான். காய்ட்டு ராஜக்காய் வஞ்சிக்கு அடி பாவி எங்க அடுக்கும் இறந்து விட்ட பணத்துக்கு என்னுடைய மகன் திருமணமா சத்தியம் செய்து கொடுத்து விட்டேன் வா எங்க அடி மட்டும் மரியாதை கெட்டு என்ன மமதத்தால் உனக்கு எப்படி செய்யறான் இன்னும் எனக்கு என்ன மமதத்தால் உனக்கு என்னவோ மத உனக்கு எப்படி செய்ய விட்ட வையருக்கு என்னவோ மத உனக்கு ஈரம் போட்டு அடிக்காத வலிக்கும் வலிக்கும் அது போல பொண்டாட்டி நீதாவலா. வலிக்கும் என்னடா ஒரு செத்து போன வந்துட்டா அக்கக்காரி. உன் மனம் நான் பாக்குறா. உன் மனமே கல்லாகி விட்டதா பெரும் பாறையாகி விட்ட பால் குமுறாவலா. இருந்து விட்ட என்னுடைய மகன் திருமணமா அடியா அடியா. ராஜக்காய் வஞ்சிக்கு எல்லாரும் நல்ல பேரு பிட்டா பண்றாங்க. முதல்ல அடிக்க மாட்டாங்க. லாஸ்ட்ல அடிக்கிறாங்க. முதல்ல இருந்து அடிச்சு ஆட்டக்கணும். அடி பாவி லாஸ்ட்ல அடிச்சுனா போணும். எங்க அடுக்கும் தான் நியாயம் வேற கொடு வேற கொடு பாரு ஒண்ணு போனாலும் ஒண்ணு காட்டுறா பாரு தேவடியா. முன்ன பாரு ஏய் பொறுமைடா 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 வாடா முடி என்னடா தேவல முடி வெச்சு. யார் அடி அடிக்கிற யார் என்ன யார் இது போல புடிச்சு வாடா. யார் முடி வெச்சு. டேய் யார் வாடா தம்னுரு. இது போல புடிச்சு வாடா. ஹலோ என்ன படிக்க போறியா அடிக்க போறியா உன்னை அடிச்சியே கொண்டு